ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணியிருக்க மீன் வேகணும். ஸோ நம்ம இதை 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வெந்துடும். ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. ஆக்சுவலாக நம்ம மாங்காய் ஆட் பண்ண பாருங்க, அப்போதைக்கு நம்ம ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு அழகா ரெடி ஆயிடுச்சு. மேலே புதினா மல்லி புதினா ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்க, உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க கொடுவா ஃபிஷ்ஷோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 kg மேலே இருக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ 1.25 கிலோ நம்ம வாங்கிடணும். ஸோ பாதி நம்ம ஆந்துக்கு போட்டோம். இந்த மாதிரி பெரிய சைஸில் உள்ள பீஸ் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இதில் இன்னொரு மீனும் கலந்துருக்கு. இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாமா? 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாமா? என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், தென் 3 வரமிளகா ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் மிக்சியில். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க ஃபிஷ்ஷோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம அளவுகளை கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண மசாலாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் செட் ஆகி இந்த ஃபிஷ்ஷோட கலந்து வந்திருக்கும். அப்போ ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு தகுந்த மசாலா கரெக்டாக நம்ம ஆட் பண்ணதான் இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம எப்போவாவது இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கணும்னு சொன்னோன்னா நம்ம அப்பப்போ செஞ்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யக்கூடாதுங்க. ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு மேலே நம்ம வைக்கிறது நல்லதே கிடையாதுங்க. அதில் உள்ள சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்காது, ரொம்ப சப்புன்னு போயிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் குழம்பு செஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அதாவது அந்த ஃபிஷ்ஷில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் அந்த குழம்புல இறங்கி அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபிஷ்ஷுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் அதனால தான் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன். ஏன்னா அப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஆட் பண்ண ஒட்டு மாங்காய் பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாம அழகாக வந்திருக்கு. ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையாம அழகாக வந்திருக்கு. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் குழம்பு செய்யும் போது இந்த மாங்காய் ஆட் பண்ணுறோம்ல, அப்போவே நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடணுங்க. 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக வெந்துடும். நீங்களும் இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல ஃபிஷ், அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆயிருக்குன்னு, ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஃபிஷ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கும் போதே சாப்பிடணும் டெம்டிங்காக இருக்குல்ல. நம்ம செகண்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமா? நம்ம இந்த ஃபிஷ்க்காக மேரினேட் பண்ணி வச்சோம்ல ஒரு சில இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி, அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.